சம்மர் முடிஞ்சிருச்சுன்னு யாருங்க சொன்னது? பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்குதுங்கிற மாதிரி வெளியில போனா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்க. வெயில்ல அலையிறவங்கலாம் ரொம்ப கஷ்டம் தான். என் ஹஸ்பண்ட்க்கு வெயில்ல அலையிற வேலைன்றதுனால உடம்பு ரொம்ப ஹீட்டா தினமும் வரும்போதே ஆள் டயர்டா வராங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து தோசை, இட்லிலாம் குடுத்தா செட் ஆகாது அப்படின்னு ஈவினிங் சாதம் வடிச்சு, நைட்டு தண்ணி ஊத்தி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு. அப்புறம் 1/2 லிட்டர் பால நல்லா சுண்ட காய்ச்சி கெட்டி தயிரா எடுத்து வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்குன்னு இல்ல, பசங்களுக்குமே இதுதான் வந்து டிஃபனு. அப்போ தான் பசங்களுக்கும் கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும். வெயில் அவ்வளோ இருக்குல்லங்க, பசங்களுக்கும் ஹீட் அதிகமா தானே இருக்கும். அதனால் காலையில எல்லாருக்கும் இதுதான் டிஃபனு. நல்லா த தயிரை வந்து தள தள தளன்னு ஊற்றி, உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு உனக்கையா வகை வகையா தொட்டுக்க வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மோர் மிளகா இருந்தால் போதும், ஆள் மயங்கிடுவாப்புல. செமையா ருசிச்சு ரசிச்சு இதை விட சூப்பர் சாப்பாடு இல்லைங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.